நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை தேவ சமூகத்திலே தாமதன்பை தேவ எங்கள் அன்பு பிதாவே எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை வேளை சொல்கிறேன், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னா அது ஆண்டவருக்கு போதும். என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த செகண்ட்லேருந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணி இடங்கொள்ளாமல் போக மட்டும் எல்லாவற்றையும் திருப்தியாக நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வேத வசனத்துக்குள்ளாக போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை அடித்தளமாக வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தை இது என்று சொன்னால், வாழ்த்துக்களும் விவரங்களும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இடையிலே ஆவியானவர் ஒரு வார்த்தையை பரிசுத்த பவுல் மூலமாக பேசுகிறார். என்னன்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்ற ஒரு வாக்குறுதியை ஆவியானவர் பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் கொடுக்கிறார். அன்றைக்கு கொடுத்தவர் இன்றைக்கு நம்ம சபைக்கு 1ஆம் தேதியிலிருந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா நம்ம கவனமாக கவனித்து அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைகளுக்கு எதிராக இருக்க எல்லா பிசாசுகளையும் அழிந்து போகும். ராமேன் சொல்லலாமா? இன்றைக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனை குறித்து ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். நம்முடைய தேவன் எதை உண்டு பண்ணுகிறவர்? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். ஒரு ஆதார வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க அதிர்ற மாதிரி சொல்றதுல? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நல்லா கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய என்னவா உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை என்ன? ஆக்கினைனா என்னம்மா? ஆக்கினைனா என்ன? ஆக்கினைனா என்னங்க? தண்டனை. என்ன? அவர் எதை உண்டு பண்ணணுமா? அவர் எதை உண்டு பண்ணணும்? சரி, அது உண்டு பண்ணணும்னா அந்த சமாதானத்தை உண்டு பண்ணதுக்கூடிய தண்டனை அவர் ஏற்றுக்கணுமா? இது எவ்வளோ கஷ்டம் இல்லை? 53:5 சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. பட் he was wounded for our transgression, he was cursed for our iniquities, upon him was the chastisement that brought us peace, and with his stripes we are healed. என்னன்னா, எனக்கு சமாதானம் அவர் கொடுக்கணும்னா எனக்கு மேல வர தண்டனை அவர் வாங்கணும். அல்லேலூயா. எனக்கு சமாதானம் வேணும்னா அவர் முதுகுல அடி வாங்கணும். அவர் மேல வந்துருச்சு. யார் மேல வந்துருச்சு? இன்னைக்கு சமாதானத்தை உண்டு பண்றாருன்னா சும்மா உண்டு பண்ணல, அவர் முதுகுல அடி வாங்கினாரு, தலையில முள்முடி வைத்தார்கள், கன்னத்தில் அறிந்தார்கள்,
காலில் ஆணி அறைந்தார்கள், கைகளில் ஆணி அறைந்து சமாதானத்தை தானே கொடுக்க போற, இதெல்லாம் வாங்குன்னு அவர் மேல சுமத்திட்டாங்க. நீங்க ஒருத்தருக்கு சமாதானம் கொடுக்க போறீங்க, உங்களை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு கட்டி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடித்த பிறகு நீங்கள் யாருக்கு சமாதானம் கொடுக்க போனீங்களோ அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா சமாதானத்துக்கு போனால் என்ன பிடிச்சி? இதுதான் இயேசுவுக்கு நடந்தது. வாசிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஏன் இயேசுவுக்கு உண்மையாக நம்ம வாழணும்னா, என் மேலே விழ வேண்டிய அடியெல்லாம் அவர் மேலே போச்சு, அதனால தான் எனக்கு சமாதானம் கிடைச்சிருக்கு. சரி, நீங்கள் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷியா இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே தான் எல்லா பழியுமே வந்து விழும், உங்கள் மேலே தான் எல்லா சேரும் வந்து விழும், உங்கள் மேலே தான் எல்லா கல்லும் வந்து விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நீதி, காட்ஸ் ரைட்டஸ்னஸ். தேவ நீதி சொல்லுங்க சத்தமா. தேவ நீதினா என்ன? சரி, மனுஷ நீதினா என்ன? இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், கொண்டு போகிறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. தப்பு செய்தவனுக்கு என்ன கொடுக்கும் கோர்ட்டு? தண்டனை கொடுக்கும். இதுக்கு பேர் என்ன? மனுஷ நீதி. அப்போ தேவ நீதினா மன்னிக்குமா? மன்னிக்கணும்னா தண்டனை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா தான் மன்னிக்க முடியும். தண்டனை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். இல்லாட்டி சும்மா மன்னிக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் விடுதலை ஆகணும், 5 வருஷம் ஜெயில் விடுதலை ஆகணும். ஒரு சொல்கிறாங்க, இவருக்கு பதிலாக யாரா ஜெயிலுக்கு வர்ற மாதிரி தான் இவர் விடுதலை பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போனால் தான் அவர் விடுதலை ஆவார். இப்போ நம்ம தண்டனை அனுபவிச்சா தண்டனை முடிஞ்சு கூட விடுதலை கிடைக்கலாம். ஆனால் தண்டனை ஏன் பிள்ளைகளுக்கு வேண்டான்னு அந்த தண்டனை யாரை ஏற்றுக்கிட்டா? ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. பயப்படாதீங்க, வருகையெல்லாம் வரல. அல்லேலூயா. உங்களுக்கு மேலே வர தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. மனுஷ நீதினா என்ன? மனுஷ நீதினா தப்பு செய்தவனுக்கு தண்டனை அளிப்பது. சரி, இப்போ தேவ நீதினா என்ன தெரியுமா? தப்பு செய்தவனுக்கு மன்னிப்பையும் நீதிமானுக்கு தண்டனையும் கொடுக்கிறதுக்கு பேரு தேவநீதி. தப்பு செய்தவனுக்கு மன்னிப்பையும் நீதிமானுக்கு தண்டனையும் கொடுக்கிறதுக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. இயேசு தப்பு பண்ணாரா? அவருக்கு என்ன கிடைச்சது? பாவிக்கு என்ன கிடைச்சது? மன்னிப்பு கிடைச்சது. இதுக்கு பேர் என்ன? அநியாயமா இருக்குல்ல? நம்ம நீதி செய்யணும் நீதி செய்யணும் கேட்குறோம். ஆனால் தேவ நீதின்னு என்ன தெரியுமா? தேவன், பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை தண்டித்தார், பாவியான மனுஷனை மன்னித்தார். This is called God's righteousness. Listen carefully everybody. This is called God's righteousness. ஏன் தேவ நீதி அப்படி செயல்படுதுன்னா, இந்த பாவியை மன்னிச்சா என்ன போலவே பரிசுத்தமா வாழ்வான் எதிர்பார்ப்போடு மன்னிக்கிறாரு. எதிர்பார்ப்போடு. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்க பாவத்தை தொடர்ந்து செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் கிடையாது ரட்சிப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டு தாம் மகன் மீது பாடுகளை சுமத்திட்டு பாவத்தை தண்ணி போல் குடிச்ச உங்களை என்னையும் மன்னிச்சாரு. மனசாட்சியோடு நம்ம வாழ வேண்டாம்? மனசாட்சியோடு வாழ வேண்டாம்? கவனிச்சு பாருங்க. காட்ஸ் ரைட்டஸ்னஸ்ன்றது இதுதான். காட்ஸ் ரைட்டஸ்னஸ், தேவ நீதி. சத்தமா சொல்லுங்க. அப்ப தேவன் ஆக்கினைக்கு உட்பட்டதினாலே என்னை நீதிமானாக அவர் மாற்றினார். அப்ப ஆக்கினை அங்க போன உடனே அவர்கிட்ட இருந்த நீதியை என் மேல ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டார்.
கைதிகளுடைய ட்ரெஸ்ஸை சிலர் பார்த்துருப்பீங்க. கைதிகளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அன்னக்காரி எதுவுமே இருக்கா, ஒரே ஒரு அங்கி மாதிரி இருக்கும், அவ்வளோதான், எதுவுமே இருக்காது. ட்ரௌசர் மாதிரி இருக்கும், அங்கி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்குது கைதிக்கு. இப்போ பாவிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அவர் போட்டுக்கிட்டு, அவர் போட்டிருந்தார்ல நீதிமானுக்குரிய ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி நம்ம மேலே போட்டுட்டு அவன் நீதிமானு, அவன் நீதிமானு, ஏன் நீதி அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. இவங்கெல்லாம் சமாதானம் கொடுன்னு பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பிட்டாரு. தேவ நீதியை நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் எந்த தப்புமே பண்ணல, ஏன் மேலே எல்லாம் பழி வருதுன்னா நீங்க காட்ஸ், அதாவது பீஸ் மேக்கரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மீது தான் எல்லா பழியுமே வரும். நீங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இயேசு எந்த தப்புமே பண்ணல, அவர் மேல தான் எல்லா பழியும் போனது. இவர் பாவிகளுக்கு சிநேகிதன், பெயல்செபூலினால பிசாசுகளை துரத்துகிறார், இவர் பாவிகளோடு சாப்பிடுகிறார். எல்லா பழியும் யார் மேலே போச்சு? ஒரு குடும்பத்தில் எல்லா பழியும் உங்கள் மேலே வருதுன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க ஆண்டவருக்குன்னு அர்த்தம். பழியை சுமத்துறவங்களை காட்டிலும் பழியை வாங்கி வைக்கிறீங்க பாருங்க, நீங்கள் முக்கியமானனா. ஏன்னா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது போல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக உங்கள் மேலே வருது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்க மேல சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை வருதா? அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, அடுத்தது இந்த ஆக்கினை என்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. ஆக்கினை அப்படின்னா தண்டனை, தண்டனை. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் ஏன் ஆண்டவர் நம்மளெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நம்பி அனுப்புறாரு. எதுக்கு தெரியுமா? உலகத்துக்கு போ, அங்கெல்லாம் பாவிகளாக இருப்பாங்க, சரியா? அந்த பாவிகள்லாம் உன்னையும் பாவின்னு தான் சொல்லுவாங்க, உன்னையும் அக்கிரமக்காரன் சொல்லுவாங்க, உன்னையும் பிசாசு பிடிச்சவன் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக நீ உலகத்தை நியாயந்திருக்காத, அந்த மக்களை நியாயந்திருக்காத, அந்த வேலை உனக்கு கிடையாது. குமாரனுக்கு எப்படி சொல்லி பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கார் பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் புரிந்து கொள்ள, காட்ஸ் ரைட்டஸ்னஸ், தேவன் நீதி கிரியை செய்யும் பொழுது அதை புரிந்து கொண்டு நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ உலகத்தை ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படுவதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பாவியினுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நோயும் அவர் சுமக்கணும். இட் இஸ் நாட் தி ஈஸியஸ்ட் ப்ராஜெக்ட், இட் இஸ் ஹார்டஸ்ட் ப்ராஜெக்ட் டு எக்ஸிக்யூட். இது நடைமுறைப்படுத்த கடினமான ஒரு பணியைத்தான் இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அதனால்தான் இயேசு மலைப்பிரசங்கம் சொல்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதி செய்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பாதிப்படுறீங்களா, தூஷிக்கப்படுறீங்களா, அடிக்கப்படுறீங்களா, இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் தேவநீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஒருத்தர் பாட்டு பண்ணார், ஏனென்று கேட்க உரிமை இல்லை, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். ஏனென்று கேட்க
உரிமை இல்லை, எதையும் தாங்கும் இதயம் தாரும், இதயம் தாரும். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, sometimes we are unable to understand what God is doing in our life. நம்முடைய வாழ்க்கையில் என்ன கர்த்தர் செய்கிறாருன்னே சில டைமில் புரியாது. தேவ நீதி வெளிப்படுத்துறதுக்காக பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாக காணப்பட வேண்டும். தேவநீதினா எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் வாழ்க்கையில் தேவநீதி கிரியை செய்யும்பொழுது நிறைய கல், நிறைய சொல்லு, நிறைய பழி உங்கள் மேலே வந்து விழுந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக உமக்கு சோத்திரம், நீங்கள் போகாத பாதையிலே நான் போயிட்டு இருக்கிறேன், நீங்கள் போன பாதையில் நான் கரெக்டாக வந்துட்டு இருக்கேன்னு கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணும். குழப்பம் அடையக்கூடாது, பலவீனப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. தம்முடைய குமாரனை பாடுகளின் வழியாய் பூரணப்படுத்தின பிதாவாகிய தேவன் சுவிகார புத்திரராகிய நம்மையும் அந்த வழியில் நடத்தி தான் பூரணப்படுத்தி கொண்டு போவார். இப்போ எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உங்களுக்கு வந்ததெல்லாம், எனக்கு வந்ததெல்லாம் ரொம்ப நல்லதுக்காக தான் வந்துச்சு. நல்லா கையை உயர்த்தி சந்தோஷமா சொன்னா இந்த தொல்லை ஓடி போயிடும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இருக்கிறன்றது முக்கியம் கிடையாது. கர்த்தர் இருக்கிறாரு, பேசுறாரு, கேட்குறோம், நடக்கிறோம், வேலை முடிச்சுது. அல்லேலூயா. இங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க தேவன் வரவில்லை. 18ஆம் வசனம் பாருங்க. யார் ஆக்கினைக்குட்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றதை கேட்காதவர்கள் தான் ஆக்கினைக்குட்படுறாங்களே தவிர பாவம் செய்தவங்க ஆக்கினைக்குட்படலை. மன்னிப்பு வாங்கி அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா பாவத்தை போக்குறவர் இவர் தான் சொல்றதை விசுவாசிக்காதவங்க தான் கெட்டு போறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக, நல்லா கவனிங்க, பாவத்துக்கு விமோசனத்துக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைப்பா, விசுவாசிச்சுனா போதும், ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இவர் தான் என் பாவத்தை போக்கும் பரிகாரி, இந்த பாவத்தில் இருந்து நான் விடுதலை ஆவதற்கான வழி இவர் தான் விசுவாசித்தா ஆண்டவர் விடுதலை கொடுத்துருவாரு. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால், விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. முடிஞ்சு போச்சு. இயேசுதான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர். அவர் எனக்கு வேணும், அவர் எனக்கு இரட்சகராக இருக்கணும், என்னுடைய பாவங்களுக்குரிய பரிகாரம் அவர்தான் விசுவாசிச்சா நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டுரும், ரட்சித்துருவார் ஆண்டவர். ஆண்டவர் ரட்சித்துருவார், நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க, ஆண்டவர் உங்களை ரட்சித்துருவார். அதனால நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. நீங்களா ரட்சித்து, என்ன சில சொல்ல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நீங்க ரட்சிக்கப்படலை, கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். யாருமே உங்களை நீங்க ரட்சித்துக் கொள்ள முடியாது, நான் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. விசுவாசித்ததினாலே நமக்கு ரட்சிப்பு வருகிறது. இன்னொரு விஷயத்தை பாருங்க, 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், என்னவா, அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, மகனே மகளே, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, இருட்டிலிருந்து வந்துவிட்ட பிறகு இருட்டை நேசிக்காதே. பாவம் ஒரு இருள், இச்சை ஒரு இருள், ஒவ்வொரு செயல்களும் உலகத்தினுடைய கிரியைகளும் இருள். அந்த இருளை நேசிக்காத. இருளை நேசிச்சா பனிஷ்மெண்ட் உறுதி. எதை விட ஒளியை பார்க்கிலும், அதை வாசிங்க, ஒளியை பார்க்கிலும் இருளை
விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அந்த காரணமாய் தண்டனைக்கு இருக்கிறது. காரணம். ஆண்டவர் உலகத்தை ஆக்கினைக்கு உட்படுத்த வரல. விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு போயிடுறான். ஒளியை விரும்பாம இருட்ட விரும்புறான், ஆக்கினை தீர்ப்புக்கு போயிடுறான். அதுக்கு ஆண்டவர் கிடையாது காரணம், அவன் தான் காரணம். வாய்ப்பு வரும்போது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டா ரட்சிப்புல நிக்கணும், ரட்சிப்புல வளர்ந்து ரட்சிப்புக்குள்ள போகணும். இருட்டு உன்னை இழுக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் யோவான்ல 24ஆம் வசனத்தை வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம வேத பாடத்தில் பார்த்தோம். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? ஒன்றை மட்டும்தான் விசுவாசிக்கணும், வசனத்தை மட்டும்தான் விசுவாசி, வேற எதையும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நிச்சயம். அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி நரகம், 2ஆம் மரணம், அந்த நரகத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஜீவனுக்கு உட்பட்டிருக்கான், வந்துட்டான். விசுவாசத்தவன வந்துட்டான், அவ்வளவுதான் அவனுக்கு நித்திய ஜீவன். ஒளியிலே வாழணும். ஒளியிலே வாழ்ந்தா ஒளியுள்ள ராஜ்யம்தான். இந்த பிளேஸ் ஆஃப் லைட், காட்ஸ் லைட் இஸ் கால்ட் ஹெவன். தேவனுடைய வெளிச்சத்தினால் நிறைந்த ஒரு இடம் தான் ஹெவன். இங்கே வெளிச்சத்தின் பிள்ளையா மாறினா அந்த வெளிச்சத்தில் போய் வாழலாம். இங்கே இருட்டு பிள்ளைக்கு போய் வெளிச்சத்துக்குள்ளே போனால் என்ன, போக முடியாது. அதுதான் we are the children of light, walk in the light of God. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க, ரொம்ப முக்கியமான வசனம். சரி, எதை செய்யக்கூடாது? ஒளியின் பிள்ளைகள் இருட்டை விரும்புகிறாங்கல்ல, சில இருட்டை கொஞ்சம் போட்டு காமிக்கிற ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. முதலாவது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்து தயை பெறுவான். நல்லா கவனிங்க. நல்லவன் கர்த்தரிடத்திலே தயை பெறுவான். துர்ச்சிந்தனைகள் உள்ள மனிதனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். துர்ச்சிந்தனை இருக்கக்கூடாதுங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. துர்ச்சிந்தனைனா சிந்தை நல்லது, அந்த சிந்தனைக்குள்ள துன்மார்க்கம் வரும்பொழுது, தவறானவைகள் வரும்போது அது என்ன சிந்தனைன்னு வருது? துர்ச்சிந்தனை உள்ளவனை என்ன பண்ணிடுவாராம்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு. ரட்சிக்கப்படாதவனுக்கு இந்த வசனம் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான். நான் ஒருத்தரிட கேள்வி கேட்டேன். என்னென்ன பாவி என்ன பண்ணுவான்? பாவி என்ன பண்ணுவான்? இல்லை ஒரு 2 வீலர் மெக்கானிக்கல் என்ன பண்ணுவார்? வண்டியை கொண்டு போய் கொடுத்தா வண்டியை சரி பண்ணுவார். கார் மெக்கானிக்கல். பாவி என்ன பண்ணுவார்? பாவம் தான் பண்ணுவார். இப்போ நீங்கள் பாவியாக ரட்சிக்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க எதை செய்ய முடியாது. அப்போ பாவத்தை விரும்பினா செய்யலாம், அந்த ஒரு செல்ஃப் இதில் கொடுத்துருக்காரு. அப்போ நாம் துர்ச்சிந்தனைகள் மூலமாக பாவத்துக்கு வழி திறந்து கொடுக்கக்கூடாது. நீதிமான் எதை செய்வான்? பரிசுத்தவான் என்ன செய்வான்? இப்போ பரிசுத்தவான் பேரை வச்சுக்கிட்டு அசுத்தமாக வாழக்கூடாது, நீதிமான் பேரை வச்சுக்கிட்டு அநீதிமான வாழக்கூடாது. இந்த செல்ஃப் வில்ல ஆண்டவர் தான் வைக்கிறாரு, அதை மறுபடியும் ஆண்டவர்கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா சரியாக நடத்துவார். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தவறான பாதைக்கு தான் போகும். துர்ச்சிந்தனை கர்த்தர் தண்டியாமல் விடார். நீதிமொழிகள் 19 5ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 19. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. தேவ பிள்ளைங்க கரெக்டாக இருக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். கணவனுக்கு மனைவி கரெக்டாக இருக்கணும், மனைவிக்கு கணவன் கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல். அதான் பொய் சாட்சிக்காரன் தண்டனைக்கு தப்பான். 9ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? உண்மையாக இருக்கீங்களா?
உண்மையாக இருக்கீங்களா? எல்லாத்துலேயும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்க இதெல்லாம் இருள், துர்சிந்தனையினால் வருகிற விஷயங்கள், இதெல்லாம் கலைந்தெறிய வேண்டும். நீதிமொழிகள் 6:29, நீதிமொழிகள் 6:29 எடுத்து வாசிங்க டக்குன்னு. பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிக்கிறவன் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான், தண்டனைக்கு தப்பவே முடியாது. ஒரு ஆண் திருமணம் ஆன பிறகு வேறொரு பெண்ணை மனதிலோ கனவிலோ நினைத்தால் அவன் தண்டனைக்கு தப்ப மாட்டான். ஹலோ, மொபைல் எதுக்கு பார்க்குறீங்க? யாருடைய அழகையோ பார்த்து ரசித்துட்டு இருந்தீங்கன்னா தண்டனைக்கு தப்பவே முடியாது. உங்கள் மொபைல் வழியாக தான் யார் வருவா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சான்ல, யார் இல்லாதப்ப நுழைஞ்சான்? யார் இல்லாதப்ப நுழைஞ்சான் ஏதேன் தோட்டத்தில்? ஆதாம் இல்லாதப்ப நுழைஞ்சி கதையெல்லாம் விட்டான். கதையெல்லாம் விட்டு கதைச்சி 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 கணவன் மனைவி பிரித்து விட்டான். கதைக்கிறதுன்னா தெரியுமா? பேசி 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 ஒரு நாள் 2 நாள் பேசி 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 அழிச்சிட்டான். 2 பேர் ஒன்றா இருக்க விட மாட்டான் பிசாசு. 10 பேர் 20 பேர்ல எத்தனை பேர்? உலகத்துல 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்றா இருக்க விட்டானா? நல்லா கவனிங்க. இங்க என்ன போட்டிருக்கு? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிக்கணும், அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். பெண் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல, பெண்கள் அப்படிதான். உங்களுக்கு எங்கேருந்து ஃபோன் வந்தாலும் தவறான நபர்கள் ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனு அட்டன் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வீடியோ கால் பார்ப்பீங்க, வீடியோ கால் போகவே கூடாது. பெண்கள் போகக்கூடாது. நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. வீடியோ கால் வந்தாலும் அட்டன் பண்ணக்கூடாது, வீடியோ கால் நீங்களும் பேசவும் கூடாது. உங்களுக்கு வீடியோ கால் பேசினா உங்கள் பையன் பிள்ளைங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தால் பேசுங்க. உங்கள் கணவனை பார்க்கணுன்னா பேசுங்க. உங்கள் கணவன் பிள்ளைகள் அற்ற யார் இடத்துல வந்தாலும் அது லூசிஃபர் என்ற வலு சர்பம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுது, உங்கள் கிட்ட வருதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. பிறனுடைய புருஷனை தொடுகிற எவளும் ஆக்கினைக்கு தப்பான். இப்படி போட்டுக்கலாமா? 2 பேருக்கு உண்டா? ஒருத்தருக்கு மட்டும் தானே பைபிள்? 2 பேருக்கு தானே. அப்போ எப்படி போடலாம்? அப்போ ஒரு நிறைய பாவங்கள் எப்படி என்ன டெக்ஸ்ட் பண்ணுறாங்களா? டெக்ஸ்ட் பண்ணுறாங்களா? என்னது எழுத்து அடிக்கிறாங்க பாருங்கள், அதுலேயே பாவம் இருக்குது. உங்கள் கணவருக்கு ஐ லவ் யூன்னு அனுப்புங்க மத்தியானம் சாப்பாடு டைமில். பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பாதீங்க, தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஐ லவ் யூ நீங்கள் அனுப்பி என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன். கவர்ச்சியான படம் அனுப்பாதீங்க. எதிர்ப்பாளருக்கு கவர்ச்சி படம் அனுப்பாதீங்க. அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கவர்ச்சி படத்தை அனுப்பக்கூடாது. ஆணோ பெண்ணோ கணவன் மனைவி அல்லாதவர்களிடத்தில் கவர்ச்சி படம், கவர்ச்சி டெக்ஸ்ட், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன், இது எந்த தகவலும் பரிமாறக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் ஆக்கினைக்கு தப்பவே முடியாது. பைபிள் சொல்லுது. யார் சொல்கிறது? பைபிள் சொல்லுது. எங்க பைபிள் இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் அது பழமையானது கிடையாது, அது நித்தியமானது. அது பழசெல்லாம் மாற்ற முடியாது. அது உயிருள்ள புத்தகத்துக்கு பழசே கிடையாது. எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரு புத்தகம் எது தெரியுமா? என்னுடைய பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இப்போ தண்டனைக்கு தப்ப முடியாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும். தண்டனைக்கு உட்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது. அப்போ என்ன தான் கிடைக்கும்? பைபிள் சொல்லுது, தண்டனை தான் கிடைக்கும். ஆண்டவர் ஏன் பாவத்தை மன்னிக்கிறாருன்னா, இவன் என்ன போல வாழ்வான்னு தீர்மானம் எடுத்திருக்கான். நீதிமான வாழ்வன் தான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கான்னு சொல்லி தீர்மானம் எடுத்த பிறகு அவரை போல வாழாம தான் விரும்புகிறபடி வாழ்ந்தான்னா தண்டனைக்கு தப்பான்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியாக்கள் மூலமாக பயங்கரமாக பரவி நாசமாயிட்டு இருக்குது. அதில் போய் யாரும் சிக்காதீங்க, யாரும் சிக்காதீங்க. நிறைய ஆப்புகள் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை அழிச்சுக்கிட்டு இருக்குது. பணம் கட்டி பாவத்தை பார்த்துட்டு இருக்காங்க மனுஷருங்க. பணம் கட்டி பாவத்தை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அசிங்கமான படத்தை, அசிங்கமான சவுண்டு, அசிங்கமான டெக்ஸ்ட், இதெல்லாம் மக்கள் அடிமையாக போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இருட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும். அதான் ஒரு பாட்டு இருக்கு, ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். அப்ப ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரா? கண்டிப்பா எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார், சந்தேகமே கிடையாது. தெரிந்து பாவம் செய்யும்போது தண்டிச்சு மன்னிக்கிறார். தெரிஞ்சு பாவம் செய்யும்போது என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்க, மன்னிப்பாரு. நீங்க பாருங்க, ஒரு பிள்ளைய சொல்றீங்க இது செய்யாத செய்யாதன்றீங்க, ஒரு முறை சொல்றீங்க, 2 முறை, 3ஆவது முறை செஞ்சா என்ன பண்ணுங்க? ஒரு தட்டு தட்டி இனிமேல் செய்யக்கூடாதுன்னுவீங்க. மறுபடியும் செஞ்சா ஓங்கி ஒரு அடை கொடுத்து செய்யாதுன்னுவீங்க. அதே தான் நம்ம அப்பா. அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 8, யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். போதகரே, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒருத்தன் பாவத்தை இன்னொருத்த சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுகிட்ட ஒரு மனுஷன் பாவத்தை சொல்லணும், அவர் மன்னிப்பாரு, அது வேற. இவங்க என்ன நடக்குது பாருங்க. நீங்க 1ஆம் வசனம் கவனிங்க. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல கூடி வந்தார்கள். அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து அவர்களுக்கு எங்க ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருங்க. சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குள்ள, பிரசங்கம் முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்ல. ஒரு அம்மாவை எடுத்துட்டு வராங்க. தர 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 என்ன பண்றாங்க? 2 பேர் இந்த பக்கம், 2 பேர் அந்த பக்கம், 2 எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து சர்ச்சி பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு, நடுவே நிறுத்துறாங்க. நிறுத்தி சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, போதகரே, இந்த ஸ்திரீ இந்த பாவத்துல கையும் மையுமா பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவளை கல்லெறிய வேண்டும் மோசே சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா இங்க பாருங்க, பொறுப்பு இருக்கு. இவன் இந்த பாவம் பண்ணான்றதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? பொறுப்பு இருக்கு. இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏப்பா யாருப்பா பாவம் பண்ணாம இருக்காங்க, விட்டுருப்பா அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ மோசே சொன்னாரு, நீங்க மோசே சொல்றதை விட நீங்க பெருசா சொல்றீங்களான்னு கேட்பாங்க. அந்த அம்மாவுடைய மனப்பான்மையை நான் நினைச்சு பார்த்து ரொம்ப வேதனைப்படுறேன். ஒரு 100 ஆண்கள் மத்தியில் ஒரே ஒரு பெண் நிற்கிறாள். அவளை பார்த்து எல்லாம் சொல்றாங்க, இவ விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிச்சிட்டோம். எப்படி இருந்திருக்கும் மனப்பான்மை? யோசித்து பாருங்க. செய்த தப்பு தான், தப்பை நியாயப்படுத்த முடியாது யாருமே எப்பயுமே. ஆனால் அந்த மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும்? இப்போ இயேசு வந்து நல்லா கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவர்ன்றதை இங்கே காமிக்கிறார். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆனால் தான் மன்னிப்பை வாங்கணும், அவர்கிட்ட நிரந்தரமாக மன்னிப்பை வாங்கணும். நல்லா கவனிங்க. அடுத்தது பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு, இயேசுவையும் சேர்த்துக்கிட்டாங்க, நமக்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஏன் இந்த கேஸை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னா, இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக அல்ல. யாருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக அல்ல?
யாருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக அல்ல, இந்த நியாயப்பிரமாணத்தில் கல்லிருந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சொன்னா அவளுக்கு 4 பேர் சாட்சி சொன்னா போதும், அவங்களே கல்லெறிஞ்சு கொண்டுடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம், யூத நாட்டில் ரெகுலராக நடக்கிற விஷயம். நியாயப்பிரமாணத்தினுடைய 7 பேர் வருவாங்க. 7 பேர் வருவாங்க. ஒருத்தர் சொல்லுவான் கல்லெறி, இன்னொருத்த கல்லெறி வேண்டான்னுவான், இன்னொருத்த கல்லெறின்னுவான், இன்னொருத்த வேண்டான்னுவான். இப்படி மாற்றி மாற்றி சொல்லக்குள்ள 4 பேர் கல் எறின்னு சொல்லிட்டாங்கன்னா அவனை கல் எறிஞ்சு கொண்டுருவாங்க. ஸ்தேவான் அப்படி தான் கொண்டாங்க, நீதிமான அப்படி கொண்டாங்க. இப்போ இங்கே இயேசு கிட்ட இந்த கேஸை கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான காரணமே கிடையாது. அங்கே போட்டிருக்கு பாருங்க, எதுக்காக இந்த கேஸை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. எங்கே போனோம்? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற வேத பாரகர் இடத்துல போனோம். இந்த கேஸு இயேசு கிட்ட வரக்கூடாது. வந்துருச்சு, அங்கே போங்கன்னு அவர் சொல்லலை, சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏன் வந்துச்சுன்றதுக்கு ரீசன் பாருங்க, அவர் மேல் குற்றம் சாட்டும்படி. என்னத்துக்காக தான் இந்த கேஸ் கொண்டு வந்தாங்க? அவர் மேல் குற்றம் சாட்டணும். என்ன சொல்றாரு பார்ப்போம். கல்லெறிய வேண்டான்னு சொல்லிட்டா இவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், முடிஞ்சு போச்சு. இயேசு பாவி, ஒரு முத்திரை குத்தலாம். நியாயப்பிரமாணத்தை மீறுறதுக்கு பேர் என்ன? பாவம். அதான் நியாயப்பிரமாணம் சொல்றது. ஒருத்தன் நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை மீறினாலும் அவன் குற்றவாளி. 613 பிரமாணத்தில் ஒரு பிரமாணத்தை மீறினாலும் குற்றவாளி. மோசே சொல்றது கிடக்குதுப்பா, அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, குத்திடுவாங்க பாவி. 100 ஆண்கள், நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன், 100 பேர் வந்திருப்பாங்களான்னு தெரியாது, கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம். 100 பேருக்கு நடுவில் நீ யோசித்து பாருங்க, அந்த தொழிலில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஆடையில் இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அவர்கள் ஒரு அடக்க ஒடுக்கமான ஆடை அணிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு அரைகுறை ஆடையில் தான் அவள் நின்று கொண்டு இருந்திருக்க வேண்டும். அவள் பொதுவெளிக்கு வருவதற்காக தன் ஆடைகளை சரிப்படுத்தி கொண்டு வருவதற்கு கூட நேரம் கொடுக்கவில்லை. அப்படியே இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள். அவலட்சணமாக அவளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இயேசு அவளை பார்க்கவே இல்லை. பார்த்தாக்கா பார், எப்படி பார்க்குறாரு பார், இந்த அம்மாவை எப்படி பார்க்குறாரு பார், குற்றம் சாட்டலாம் பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார். இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா? இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா? என்ன சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். எழுதிட்டே இருக்கார் குனிச்சு. வாட் ஹீ ரோட் ஐ டோன்ட் நோ, என்ன எழுதினான்னு தெரியாது. அந்த அம்மாவை பார்க்கல, இந்த அம்மாவை பார்க்கல, குனிஞ்சு எழுதுறாரு. ஓயாம கேட்டுட்டு இருக்காங்க. மோசே கல்லெறிய சொல்றாரு. கல்லெறி சொல்லிருந்தா நீ போய் எரிஞ்சிட்டு போவாப்பா, என்னையாப்பா கேட்குற அப்படின்னு இவருக்கு சொல்லியிருக்கலாம். அதையும் அவர் சொல்லலை. குனிஞ்சு எழுதுகிறார். நிமிந்து கூட அந்த அம்மாவை பார்க்கலங்க. உன் வாழ்க்கை இப்படி இருக்கணும். சோதனை உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது என்று சொன்னாலும் நிமிந்து அதை பார்க்க கூடாது, அதை ரசிக்க கூடாது. நானா போனேன், தானா வந்துச்சு சொல்லாத. குனிந்து எழுதுகிறார். கத்ரானோ, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. இவர் பிரசங்கத்தை நிறுத்திட்டு கீழே குனிஞ்சு எழுதிட்டு இருக்கிறாரு. யூதர்கள் ஜெபாலயத்தில் பிரசங்கிக்கும் பொழுது சேர்ல உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. சேரை போட்டு உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. குனிஞ்சு எழுதுறாரு. ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தை எப்படி இயேசு கையாள போகிறார் தெரியலையே, என்ன பதில் சொல்ல போறார்? அப்போ உடனே சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மீது ஏறிய கடவன். கல்லல் அடிங்க. இந்த விபச்சாரம் என்ற பாவத்தை இங்க வந்திருக்கிற யாரு செய்யாம இருக்கீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் கல் எடுத்து அடிங்க. யாரெல்லாம் வந்திருந்தாங்க? யாரெல்லாம் அங்க வந்திருந்தாங்க? அதில் எழுதியிருக்கு பாருங்க, சிறியோர் முதல்
பெரியோர் 9வது வசனத்தை போட்டுங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். சின்ன பசங்களும் விபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கானோ, பெரியவங்களும் விபச்சாரம், கிழவன் முத கொண்டு குமரன் வரைக்கும் விபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கான். என்னன்னா அவளோடு விபச்சாரம் பண்ணவனு அந்த கூட்டத்தில் தான் நிற்கிறான். இவர் இல்லைன்னு சொன்னா நான் தான் இந்த வேலையை பண்ணேன்னு சொல்றதுக்கு அவன் ரெடியா இருக்கான். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். யோசனை பண்ணி பாருங்க. இயேசு மீது குற்றம் சாட்டுவதற்காக பெரும் கூட்டமான சிறியோர் முதல் பெரியோர்களும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இயேசு சொன்னாரு, உங்களில் என்னன்னு போட்டிருக்கு. அதனோட வாட் இட் மீன்னா, உங்களில் இந்த சின்ன பையன் 10 வயசு பையனோ 15 வயசு பையனோ, இந்த பையன்லேருந்து கிழவன் வரைக்கும் வந்திருக்கீங்கல்ல, இந்த பாவத்தை செய்யாதவங்க கல் எடுத்து அடிங்கப்பான்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறார் அவர்? மறுபடியும் தரையில் எழுதினார். அந்த அம்மா பார்க்கல. ஒரு அக்யூஸ்ட நிமிந்து கூட பார்க்காத கடவுளை நம்ம வழிபட்டு இருக்கிறோம். ஒரு அக்யூஸ்ட, ஒரு சின்னரை நிமிந்து கூட பார்க்காத கடவுளை நம்ம வழிபட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கட்டும். தரையில் குனிந்து எழுதினார். உங்க லைஃப் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கண்ணின் காட்சி உங்களை மோசத்துக்குள் கொண்டு போய் நிறுத்திடும். இங்கு கவனிங்க. மறுபடியும் தரையில் குனிந்து அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஒவ்வொருவராய் போய்விட்டார். இயேசு நன்ற கவனிங்க. எவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா அது? ஒரு பெண் தனியா நிற்கிற, ஒரு ஆண் 33 வயது ஆண் மகன், எல்லா உணர்ச்சிகளும் நிரம்பின ஒரு முழுமையான மனுஷன் நிற்கிறாரு. ஒரு பாவம்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு செய்யக்கூடிய ஒரு பெண் அங்கே நிற்கிறாள். இயேசு தனியாக இருக்கும் பொழுது தவறாய் அவளை பார்க்கவில்லை, தவறாய் பேசவில்லை. இப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபட்டு இருக்கிறோம். பரிசுத்தர்னா இதில் நான் படிச்சுக்கிட்ட பாடம் நிறைய. இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றால், இயேசு நிமிர்ந்து, நல்லா கவனிங்க, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஒரு செகண்ட் பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணா. அப்போ இவர் குனிஞ்சிட்டு இருக்குள்ள ஒவ்வொருத்தரா போனதே இவருக்கு தெரியாது. இயேசு நிமிர்ந்து காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகில் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்றார். ஒருத்தர் கல் எடுத்து உன்னை அடிக்கலையா? ஒருத்தர் கூட அடிக்கலையா? எங்க எல்லாரும்? இந்த வார்த்தைக்கு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. ஸ்திரீயே ஒருவர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க 10 செகண்ட். சரியா? அடுத்தது அப்புறம் நீ போ. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே. 2 வார்த்தையில் தான் பேசுறேன், இல்லை ஆண்டவரே. 4 செகண்ட், மொத்தம் 14 செகண்ட் ஆச்சு. ஆச்சா? தோராயமா தான். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. 10 செகண்ட். அரை நிமிஷம் கூட அவகிட்ட பேசல. 24 செகண்ட், அவ்வளோதான். 30 செகண்ட் கூட வராது. நீங்கள் இந்த வார்த்தையை பேசி பார்த்துட்டு ஸ்பீட் வாட்ச் போட்டு பாருங்க. ஒரு மிகப்பெரிய பாவத்தில் சிக்குண்டு நிரூபிக்கப்பட்ட ஒருத்தி கிட்ட 24 செகண்டுக்கு மேலே அவர் பேசலை. நீ போ அப்படிதான் சொன்னார். உட்காருமா, உன்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தியா, நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், சர்ச்சுக்கு வந்துடு, இனிமேல் நீ தான் பயங்கரமாக மினிஸ்ட்ரி பண்ண போகிற. ஒன்றுமே சொல்லலை. அப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபடுகிற உண்மையாக அந்த காலத்தில் மிகவும் கவர்ச்சிகரமான அழகிகளைத்தான் ஈடுபடுத்துவார்கள். அந்த அழகில இயேசு மதி மயங்கவில்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இல்லை ஆண்டவரே என்றார்.
நீ போ, நீ போ, நீ போ, நீ போ, நீ போ, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இதுதான் இயேசு சொல்ற அறிவுரை. நீ போ, நிக்க வேண்டாம், இங்க போ, இனி பாவம் செய்யாத, அந்த ஏரியா பக்கம் போயிடாத. கோப தாபத்தில் மனதில் இருக்கிற வேதனையோடு சொன்ன வார்த்தை இது. நீ போ, இனி பாவம் செய்யாது. There is a warning to the church. நீங்க போங்க, வீட்டுக்கு, கடைக்கு போங்க, ஊருக்கு போங்க, ஆனால் இனி பாவம் செய்யாதிருங்கள். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுங்கள். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னை உங்களை அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். There is a challenge to everyone, those who are living in this world. We must be very careful and self-controlled in everything, in every place, in every person, with every person. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். பாவியும் பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, போய்விட்டார்கள். பரிசுத்தரும் பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, போய்விட்டால். ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பினார். நீ போ, உன்னுடைய மன்னிப்பு நீ பாவம் செய்ததற்கு கொடுக்கிற லைசன்ஸ் கிடையாது. உனக்கு நான் கொடுக்கிற மன்னிப்பு நீ எனக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். Why the Christian people are falling into sin again and again? Because they are not know God, they are not love the holiness of God. So that the people of God falling into sin. பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை, ஆவியின் நிறைவை பெற்றோர் தேவை. பாவியின் சாவை குவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்தர் தேவை. பாவியின் சாவை குவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்தர் தேவை. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எத்தனை பேர் இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன், என்னுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் என் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன்ற மட்டும் என்ச்சு நில்லுங்க. திஸ் இஸ் கிரேட் கமிட்மெண்ட். ஒரு கிரேட் கமிஷனை நிறைவேற்றணும்னா கிரேட் கமிட்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் கிரேட் கமிஷனை நிறைவேற்ற முடியும். கர்த்தருடைய அந்த பரிசுத்த வைராக்கியம், இயேசுவுக்குள்ளிருந்த அந்த பரிசுத்தம், இயேசுவுக்குள்ளிருந்த அந்த இச்சை அடக்கம் உங்கள் மீதும் என் மீது வந்து தங்குவதாக. உங்கள் மீது என் மீது வந்து தங்குவதாக. பரிசுத்தத்திற்கு இலக்கணமாக என்னையும் உங்களை இந்த சபையின் கர்த்தர் மாற்றுவாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பு பிதாவே, என்னையும் சபையும் உடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தையின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய வல்லமில்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.